ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு கிட்ஸ் ட்ரெஸ் பாடி பாவாடை எப்படி கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணும்னு காமிக்கிறேன். முதல்ல பாடி கட் பண்ணிக்கிறேன். பாடி பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் ஒயிட் பாப்லின் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து லைனிங் மெட்டீரியல்லே ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ நான் இப்போ லைனிங் மெட்டீரியல் எடுத்துகிட்டு அதில் வந்து பாடி போர்ஷன் மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். இப்போ ப்ளவுஸில் வந்து நம்ம எவ்வளோ நெக் மார்க் பண்ணுறோமோ அதை விட ஒரு 1/2 இன்ச் அதிகமாக நெக் மார்க் பண்ணிக்கணும். அண்ட் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணும்போதும் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர்ஸ் மட்டும் ஒரு 1/2 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ப்ளவுஸுக்கும் அந்த உள்ளே நம்ம வைக்கிற அந்த பாடிக்கும் உள்ள மெஷர்மெண்ட் டிஃப்ரென்சஸ். செஸ்ட் ரவுண்டு வந்து ப்ளவுஸில் என்ன செஸ்ட் ரவுண்டு வைக்கிறோமோ அதையே வச்சுக்கலாம். வேஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக கம்மியாக வரணும். ஆனால் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டுக்கு ஈக்குவலாக அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போது உங்களுக்கு அந்த வேஸ்ட்டோட அளவு செஸ்ட்டை விட கம்மியாயிடும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பேக் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போது ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது இந்த கிராஸ் பீசஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். முதல்ல நெக்கில் கிராஸ் பீஸ் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். நெக்கு ஃபுல்லாக இந்த கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இந்த கிராஸ் பீஸை திருப்பி வச்சு அது மேலே ஒரு ஸ்டிச் போடணும். போட்டுட்டு இந்த கிராஸ் பீஸை அப்படியே ஃபுல்லாக உள்ளே தள்ளிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டோன்னா நெக்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ அதே மாதிரியே ஆர்ம் ஹோல் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ 2 சைடும் ஆர்ம் ஹோலில் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சுட்டு மேலே ஒரு ஸ்டிச் போடணும். கிராஸ் பீஸ்க்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டோன்னா அந்த நெக்கு ஷேப்பு ஆர்ம் ஹோல் ஷேப் எல்லாமே வந்து அந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு அழகாக நிற்கும். ஸோ அதை உள்ளே மடித்து இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டோன்னா இப்போ ஆர்ம் ஹோலும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ 2 சைடும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா வெயிஸ்ட்டில் டாட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஷோல்டருக்கு நேராக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டாட்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஷோல்டருக்கு நேராக ஒன்று, அந்த ஷோல்டருக்கு நேராக ஒன்று. இப்போ ஃப்ரண்ட் பாடியில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பேக் பாடியிலையும் 2 ஷோல்டருக்கும் நேராக டாட்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டாட்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு செஸ்ட்டில் இருந்த மெஷர்மெண்ட்டு அளவுக்கு தான் வேஸ்ட்டுக்கு வச்சுருக்கோம். ஆனால் இப்போ வந்து குறைஞ்சிட்ருக்கோம். இப்போது சைடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதுக்கப்புறமா இதில் வந்து அந்த பட்டு பாவாடையை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ப்ளீட்ஸ் வைக்கணும். முதல்ல அந்த பாவாடை கிளாத்தில் லைனிங் அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ ப்ளீட்ஸ் வைக்கும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருக்குறேன். நம்ம சைட்லலாம் வந்து ஸ்டிச் போடுறதுக்கு கேப் வேணும். அதனால் வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி விட்டுட்டு இப்போ என்னோடய ப்ளீட் சைஸ் வந்து எனக்கு 2 இன்ச்சஸ் வரணும். அதனால் வந்து நான் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 3 டைம்ஸ், ஒரு ப்ளீட்டுக்கு 3 டைம்ஸ் கணக்கு எடுத்துக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ அகலம் ப்ளீட் வேணுமோ அதுக்கு 3 மடங்கு மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோன்னா ஒரு ப்ளீட் சைஸும் ஈவனாக வரும். அதே மாதிரியே ப்ளீட் அரேஞ்ச் பண்ணும்போது கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக இதுக்கு முன்னாடி ப்ளீட்டு எங்கே முடிஞ்சுதோ அது வரைக்கும் கிட்ட கொண்டு போயிட்டு தான் அடுத்த ப்ளீட்டை வைக்கணும்.
கேப் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கர்ட்டோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸ்கர்ட்டில் உள்ள அந்த டவுருன்னு சொல்லுவாங்க, ஃப்ளேருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நெருக்கமாக ப்ளீட்ஸ் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஃப்ளேர் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ அந்த பாடி ஓட வேஸ்ட்டில் ஃபுல்லுமே அந்த வேஸ்ட் ரவுண்டு ஃபுல்லுமே இந்த மாதிரி ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு, இப்போது எல்லாத்தையும் வந்து அந்த ப்ளீட்ஸை வந்து கரெக்ட் பண்ணி அயர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அயர்ன் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு அந்த ப்ளீட்டோட லுக் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக அயர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஓப்பன் பார்ட் இருக்கு இல்லையா, அதை ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இப்போது ஒரு கொக்கி அண்ட் லூப் பீஸ் அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கர்ட்டோட கிளாத்தோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து லூப்புக்கான போர்ஷன். ஸோ அந்த வெயிஸ்ட்டு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து இந்த லூப்புக்கான கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போது உள்பக்கமாக இருந்து நான் இந்த கிளாத்தை அட்டாச் பண்ணுறேன். ஸோ உள்பக்கமாக வச்சு இதை அட்டாச் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம மேல் பக்கம் வந்தாச்சு. இந்த இடத்துல லூப் எங்கெங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ மெஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போதே வந்து நான் லூப் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி இங்கே இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணணும். அது வந்து ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி கொடுத்தோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு வி ஷேப் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு கொக்கி போடுறதுக்கு லூப்பாக இருக்க போகுது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு தனியாக லூப் ஸ்டிச் பண்ணுற டைம் சேவ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது லூப் ஸ்டிச் பண்ணியாச்சு. கொக்கி வைக்கிறதுக்கான போர்ஷன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த இடத்துல 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். லூப் பார்ட் வந்து நம்ம உள்ளுக்குள்ளேருந்து ஸ்டிச் பண்ணி வெளியில் கொண்டு வந்தோம். ஸோ கொக்கி பீஸ் வந்து வெளியிலேருந்து ஸ்டிச் பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டு இந்த பீஸை ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போது கொக்கி தைக்கிறதுக்கான போர்ஷனும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு இதை ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த இடத்துல பின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதோட சேர்த்து தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த கொக்கி அண்ட் லூப்பை வந்து நம்ம முதல்ல பாடி பார்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, அப்போவே அந்த பாடி பார்ட் வரைக்கும் ஓப்பன் வச்சு பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஸ்கர்ட்டோட சேர்த்து பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரில் பார்ட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் ஓப்பன் கிடைக்கும்போது உங்களுக்கு அந்த வேஸ்ட்டில் வந்து அவங்க போடும்போது சீக்கிரமாக டைட் ஆகாமல் அவங்களுக்கு போடுறதுக்கும் கழட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி வச்சு நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லையா அந்த கொக்கிக்கும் லூப்புக்கும், அந்த கிளாத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள். ஸோ அந்த 2.5 இன்ச் மார்க்கிங்கில் இருந்து அந்த கொக்கிக்கும் லூப்புக்கும் நம்ம கொடுத்துருந்த கிளாத்தோடு சேர்த்து நான் இப்போ வந்து அந்த சைட் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு போடுறதுக்கும் கழட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேஸ்ட்டில் ஸ்பேஸ் நிறைய இருக்கும்.
இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் மெத்தட் இந்த பாடி பாவாடை ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ரெடிமேட் வாங்குனீங்கன்னா, அதுலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. பட் டெய்லர்ஸ் பண்ணி குடுக்கறது எப்படின்னா, உங்களுக்கு அந்த வேஸ்ட்டோட அந்த ஓப்பன வந்து நிறுத்திடுவாங்க. அது பண்ணுறதுக்கு இன்னும் கூட ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். பட் ப்ரொஃபஷ்னல் மெத்தட் இதுதான். சைட்ல ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம், இப்போ எக்ஸ்ட்ரா ஹைட்டு நெறைய இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹைட்டை வந்து நான் அந்த டக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மடித்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன். கரெக்டாக அந்த பார்டர் ஓரமாக அந்த டக்கு வந்ததுன்னா நம்ம வந்து டக் பிடிச்சிருக்கோம், உள்ளே கிளாத் இருக்குன்றதே வந்து வெளியில் தெரியாது. இப்போ திருப்பி விடுறேன் பாருங்கள். இப்போ அந்த பின் எடுத்துட்டேன். இப்போ இந்த இடம் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடம் நீட்டாகவும் இருக்குது, இந்த வேஸ்ட்டில் நிறைய கேப்பும் இருக்குது. இதை முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக இன்னொரு தடவை அயர்ன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நீட்டாக ஒரு பாடி பாவாடை ரெடி ஆகிடும். பாடி பாவாடை ஸ்டிச்சிங் நிறைய மெத்தடில் பண்ணுறாங்க. பட் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.